இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, தொடுதல் என்ற தலைப்பில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு முறை சென்னையில் பணி செய்து கொண்டிருந்த பொழுது வீடு சந்திப்பதற்காக சென்றேன். பொதுவாக வீடு சந்திக்க குறைந்தது 20 நிமிடங்கள், அதன் பிறகு அந்த சூழலை பொறுத்து அதிகமான நேரங்களை நான் செலவிடுவது வழக்கம். நான் சென்ற அந்த வீட்டிலே ஒரு பெரியவர் இருந்தார். அவருடைய பிள்ளைகள் அவரோடு இல்லை. அவருக்கு கை கொடுத்து விட்டு அங்கேயே அமர்ந்து பேச ஆரம்பித்தேன். முதலில் அவர் முகம் இறுக்கமாக இருந்தது. முகத்தில் கோபம் மற்றும் சோகம் இரண்டும் தென்பட்டது. பேச பேச அவர் இழக ஆரம்பித்தார். முகத்தில் புன்னகை மெல்ல மெல்ல தென்பட்டது. மனம் விட்டு பேசினார். இறுதியாக ஃபாதர் நன்றி என்று கூறினார். இதுவும் ஒரு விதமான தொடுதல் தான். என் நேரத்தை இன்னொரு மனிதருக்கு கொடுக்கும்போது இதுபோன்ற தொடுதல் நடைபெறுகிறது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். இயேசு 2 பெண்களை குணப்படுத்தும் நிகழ்வு. ஒன்றில் இயேசு இறந்துவிட்டார் என்று கருதப்பட்ட பெண்ணை தொட்டு உயிர்த்தெழ செய்கின்றார். அதாவது தொடுதல் என்பது வாழ்வில் வீழ்ந்து விட்டோம், இனி எழும்ப முடியாது என்று தன்னை மட்டமாக கருதும் சூழலில் நம்பிக்கை என்ற ஒளியை வார்த்தைகள் மூலம், உடனிருப்பு மூலம் கொடுக்கும்போது அங்கே நாம் ஒருவரின் வாழ்வில் உயிர் கொடுக்கின்றோம். இரண்டாவது, ஒரு பெண் இயேசுவை தொடுகிறார். ஒருவர் தனக்குள் உருவாகின்ற நம்பிக்கை, இந்த சமூகம் என்னை கைவிடலாம், பெற்றோர்கள் என்னை கைவிடலாம், என் சகோதரர்கள், நண்பர்கள் யார் வேண்டுமானாலும் என்னை கைவிடலாம், ஆனால் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை. காரணம், அந்த இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரிடம் சென்றார். அந்த காலத்திலிருந்து அனைத்து மருத்துவர்களையும் சந்தித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக இயேசுவை தொட்டவுடனே அவளுடைய வாழ்வுக்கு மறுவாழ்வு கிடைக்கின்றது. இரத்தப்போக்கு நின்று போகிறது. இழந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்றார். அனைத்தும் ஒன்றாக கூடி வருகின்றது. நான் என் நேரத்தை பிறர் வாழ்வை தொட பயன்படுத்துகின்றேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், பல நேரங்களிலே தொடுதல் என்பது நம்முடைய வாழ்வில் இல்லாமல் இருக்கின்றது. நாம் பிறருடைய வாழ்விலும் பங்கெடுப்பதில்லை, பிறரை நம்முடைய வாழ்விலும் பங்கெடுக்க அனுமதிப்பதில்லை. இந்த இரண்டுமே விரக்தியும் வேதனையும் தான் கொண்டு வரும். ஆக சிந்தித்து பார்ப்போம். இயேசு சென்று தொட அந்த பெண்ணினுடைய தந்தை வந்து கேட்கின்றார். என் மகள் இறந்து போகின்றாள், நீர் வந்து அவளை குணப்படுத்தும் என்று கேட்கின்ற ஒரு விதமான உரையாடல். இன்னொரு புறம், நான் இயேசுவை தொட்டாலே குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு தொடுகின்ற இன்னொரு புறம். இந்த இருபுறத்தில் நான் ஏதாவது ஒன்றை எடுத்தால் என்னுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றங்கள் உருவாகும். ஆனால் எந்த சூழலிலும் இயேசு மையப்புள்ளியாக செயல்படுகிறார். ஒன்று, நாம் அவரை தேடிச் செல்ல வேண்டும், அல்லது அவர் நம்மை தொடுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். சிந்தித்தவர்களாக நம்முடைய வாழ்வில் ஒளியேற்ற இறைவன் வரம் வேண்டி மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.